பூமியில் சில இடங்கள் முதல் பார்வையில் உயிரற்றதாக தோன்றும். முடிவில்லாமல் பறந்து விரிந்த மணல், பகலிலே 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பம், பல மாதங்கள் மழை பெய்யாத வானம், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் மனிதர்களின் தடயமே இல்லாத வெறுமை, இவை அனைத்தும் சேர்ந்து உருவான உலகம்தான் அரேபிய பாலைவனம். ஆனால் இந்த மணலின் கீழும் வெறுமையின் பின்னாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான இயற்கை, வரலாறு மற்றும் உயிர்களின் மறைந்த பேரரசு இருக்கின்றது. அரேபிய பாலைவனம் உலகின் மிகப்பெரிய சூடான பாலைவனங்களில் ஒன்று. 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியிருக்கக்கூடிய இது சவுதி அரேபியா, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன், கத்தார், குவைத், ஜோர்டான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளை உள்ளடக்கியது. அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பகுதி இந்த பாலைவனத்தால் மூடப்பட்டிருக்கின்றது. அதை போல விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது தங்க நிற அலைகள் கடல் போல பரவியிருப்பது போல இது காட்சியளிக்கும். இந்த பாலைவனத்தின் மிகவும் பிரபலமான பகுதி ரூபல் ஹாலி என்று அழைக்கப்படும் எம்டி குவார்ட்டர். சுமார் 6.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இது உலகின் மிகப்பெரிய தொடர்ச்சியான மணல் பாலைவனமாகவும் கருதப்படுகிறது. சில மணல் மேடுகள் 250 மீட்டருக்கும் அதிக உயரம் வரை வளர்கின்றன. பல ஆண்டுகளாக வீசக்கூடிய காற்றின் திசையை பொறுத்து இந்த மணல் மலைகள் தொடர்ந்து வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும். பகல் நேரத்தில் வெப்பம் கொதித்தாலும் இரவு நேரத்திலோ இந்த பாலைவனம் திடீரென குளிர்ந்து விடுகிறது. ஒரே நாளில் 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை மாறுபாடு ஏற்படலாம். இந்த கடுமையான மாற்றத்திற்கு ஏற்ப இங்கிருக்கக்கூடிய உயிரினங்களும் தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள். மனிதர்களுக்கு இது கடினமான சூழல் என்றாலும் இயற்கைக்கு இது ஒரு அற்புதமான பரிணாம ஆய்வகமாகவும் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவின் சில பகுதிகள் இன்று போல வறண்டதாக இல்லை. செயற்கைக்கோள் ஆய்வுகள் மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சிகள் இங்கு பெரிய ஏரிகளும் ஆறுகள் மற்றும் பசுமையான புல்வெளிகளும் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கின்றன. காலநிலை மெதுவாக மாறிய போது அந்த பசுமையான உலகம் மணலின் கீழ் மறைந்து இன்று நாம் காணும் பாலைவனமாக மாறியது. அரேபிய பாலைவனத்தின் மிகவும் முக்கியமான விலங்கு ஒட்டகம். பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படும் இதன் உடல் அமைப்பு கடுமையான வெப்பத்திற்காகவே உருவாக்கப்பட்டதாக தோன்றுகிறது. அகலமான பாதங்கள் மணலில் புதையாமல் நடக்க உதவுகின்றன. நீண்ட இமைகள் மற்றும் மூடிக்கொள்ளக்கூடிய மூக்கு துவாரங்கள் மணற்புயலிலிருந்து பாதுகாக்கின்றன. பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கூட பயணம் செய்யும் திறன் இதற்கு மிகப்பெரிய பலம். அதைத் தொடர்ந்து அரேபிய ஓரிக்ஸ் இந்த பாலைவனத்தின் பெருமைமிக்க விலங்கு. வெள்ளை நிற உடல் சூரிய வெப்பத்தை பிரதிபலிக்கிறது. தாவரங்களில் இருக்கும் மிகச்சிறிய ஈரப்பதத்தையே பயன்படுத்தி பல நாட்கள் உயிர் வாழும் திறன் இதற்கு இருக்கின்றது. ஒரு காலத்தில் இயற்கையில் முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட இந்த விலங்கு பாதுகாப்பு திட்டங்களால் மீண்டும் பாலைவனத்தில் வாழ துவங்கி இருக்கின்றன. அரேபிய பாலைவனத்தில் மணற்புயல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று. மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்திலே காற்று வீசும். கோடிக்கணக்கான மண் துகள்களை வானத்தில் தூக்கிச் செல்லும். சில நேரங்களில் இந்த புயல்கள் பல 100 கிலோமீட்டர் தூரம் வரை பரவுவது செயற்கைக்கோள்களில் கூட தெளிவாக காணப்படுகின்றன. சில நிமிடங்களில் முழு நிலப்பரப்பின் தோற்றத்தையே மாற்றிவிடும் சக்தி இந்த மணற்புயல்களுக்கு இருக்கின்றது. இந்த வெறுமையான உலகத்தில் உயிரின் தீவுகளாக விளங்குவது ஒயாசிஸ்கள். நிலத்தடி நீர் மேற்பரப்பை அடையும் இடங்களில் பேரீச்ச மரங்கள், சிறிய விவசாய நிலங்கள் மற்றும் மனித குடியிருப்புகள் உருவாகி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலைவனத்தை கடந்த வணிக காரவான்கள் இந்த ஓயாசிஸ்களையே நம்பி பயணம் செய்தார்கள். ஆனால் அரேபிய பாலைவனத்தின் உண்மையான செல்வம் மணலின் மேல் மட்டுமல்ல, அதன் அடியிலும் மறைந்திருக்கிறது. ஆம், அரேபிய பாலைவனத்தின் கீழே இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் நிலத்தடி நீர்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை பாறைகளுக்குள் ஊடுருவி மிக ஆழத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. இதையே புதை படிவ நீர் அல்லது ஃபோசில் வாட்டர் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றார்கள். இன்று பல பாலைவன நகரங்களும் ஓயாசிஸ்களும் விவசாய திட்டங்களும் இந்த பழங்கால நீரையே நம்பி இயங்கி வருகின்றன.
ஆனால் இந்த நீர் மீண்டும் விரைவாக நிரம்புவதில்லை என்பதால் அதை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அரேபிய பாலைவனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் மிக முக்கியமான வர்த்தக பாதையாகவும் இருந்தது. தெற்கு அரேபியாவில் இருந்து குங்கிலியம், மயிர், மசாலா பொருட்கள் மற்றும் மதிப்புமிக்க வாசனை திரவியங்களை ஏற்றி சென்ற ஒட்டக காரவான்கள் இந்த பாலைவனத்தை கடந்து மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளையும் அடைந்தார்கள். பல பழங்கால நகரங்கள் இந்த வர்த்தக பாதைகளின் காரணமாகவே வளர்ச்சி பெற்றன. இந்த பாலைவன மணலின் கீழே இன்னும் பல வரலாற்று மர்மங்களும் புதைந்து கிடக்கின்றன. செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பழங்கால ஆற்றுப்படுகைகள், மனித குடியிருப்புகள் மற்றும் மறைந்த நகரங்களின் தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கடல் உயிரினங்களின் புதைபடிவங்களும் கிடைத்திருக்கின்றது. இன்று வறண்ட பாலைவனமாக இருக்கும் இந்த பகுதி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலின் அடிப்பகுதியாக இருந்ததையும் இவை நிரூபிக்கின்றன. அரேபிய பாலைவனத்தின் நிலப்பரப்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில இடங்களில் முடிவில்லாத மணல் மேடுகள் காணப்படுகின்றன. சில பகுதிகளில் கருப்பு நிற எரிமலை பாறைகள் பரவி இருக்கின்றன. வேறு சில இடங்களில் சுண்ணாம்புக்கல் மலைகள், உலர்ந்த ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் விசித்திரமான பாறை அமைப்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான புவியியல் வரலாற்றையும் சொல்கின்றன. அதை போல இந்த பாலைவனத்தின் சில பகுதிகள் வேற்று கிரகத்தை போல காட்சியளிக்கும். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பாறைகள், காற்றால் செதுக்கப்பட்ட மணற்குன்றுகள், முடிவில்லாத வெறுமை ஆகியவை காரணமாக உலகின் பல விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இங்கு சோதனைகள் நடத்துகின்றன. செவ்வாய் கிரகத்தில் பயன்படுத்தப்பட உள்ள ரோவர்கள் மற்றும் கருவிகள் அரேபிய பாலைவனத்தை ஒத்த நிலப்பரப்புகளில் சோதிக்கப்படுகின்றன. அதை போல இன்று உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களில் பெரும் பகுதி இந்த பாலைவனத்தின் அடியில்தான் இருக்கின்றது. இந்த வளங்களே அரேபிய நாடுகளின் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைத்தன. மணலின் கீழ் மறைந்திருந்த இந்த இயற்கை வளங்கள் உலக அரசியல், தொழில்துறை மற்றும் ஆற்றல் சந்தைகளில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. அதை போல அரேபிய பாலைவனத்தின் இரவு வானமும் ஒரு அதிசயம்தான். ஒளி மாசுபாடு மிகவும் குறைவாக இருப்பதால் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரியும். பால்வெளி விண்மீன் மண்டலம் முழு பிரகாசத்துடன் காட்சியளிக்கும். இந்த பகுதிகள் வானியல் ஆர்வலர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மிகவும் பிடித்த இடங்களாகவும் இருக்கின்றன. ஆக அரேபிய பாலைவனம் என்பது வெறும் மணல் நிறைந்த வெறுமை அல்ல. அது பழங்கால நாகரிகங்களின் அமைதியான சாட்சியாகவும், உலக வர்த்தகத்தின் வரலாற்று பாதையாகவும், எண்ணெய் வளங்களின் பேரரசாகவும், அரிய உயிரினங்களின் இல்லமாகவும், பூமியின் காலநிலை வரலாற்றை தன்னுள் பாதுகாத்து கொண்டிருக்கும் மாபெரும் இயற்கை அருங்காட்சியகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன.